பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளை அடிஷ்னலாய் நம்முடைய லைஃப் டேஸ்ன்னு நாம் பெற்று தேவனும் நாமும் தேவனுமாய் நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே தேவனுக்குள்ளாக நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் எல்லா இடங்களிலும் எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு சதா காலங்களும் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட சதா காலங்களும் இருக்கிற தேவன். இதோ நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் ஒரு லிவிங் லார்டாக நமக்குள்ளாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவராலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளை அடிஷ்னலாய் ஒரு பர்பஸோடு கொடுத்த தேவனுடைய டிவைன் பர்பஸ் நிறைவேறும்படியாய் நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி வெளிப்படுத்தல் விசேஷம் 1:17 சொல்கிறது. கர்த்தர் வெளிப்படுத்தல் 1:17 சொல்லுகிறது. இங்கு யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தை தான் இது. கர்த்தர் யோவானோடு கூட பேசுகிறார். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஸோ 3 விதமாக சொல்கிறாரு. நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், நான் தான் உயிருள்ளவர் என்று சொல்லி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். யாரிடம்? யோவானிடம். யோவானை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் இது. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நான் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஸோ லார்ட் செட் டு ஜான், டு நாட் ஃபியர், ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் என்று சொல்லி ஐ ஆம் த ரெசரக்ஷன் பவர்ஃபுல் காட் என்பதையும் அவர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற தேவன், ஐ ஆம் த லிவிங் லார்ட் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன என்று பார்ப்போமானால், த இம்பேக்ட் ஆஃப் ஃபில்லிங் இன் ஸ்பிரிட். If we filling in the spirit frequently in a day or daily basis, then what will be the impact we are going to see by our own eyes, and how we will see the powers of the Holy Spirit anointing in the practical life. That's what we are looking at today. Number 1, I was in the spirit in the Lord's day, and I heard behind me a loud voice like a trumpet. It shows John's spiritual state and his prophetic visions. இங்கு பார்க்கிறோம், யோவான் ஆவிக்குள்ளான போதுதான் அவன் செத்தவனை போல கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறான். ஸோ ஆவிக்குள்ளாக யோவான் நிரம்பும் போது ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அதிலே சத்தம் கேட்ட உடனே தேவனுடைய தரிசனத்தை தேவன் கொடுக்கிற தரிசனத்தை அவன் காண்கிறான். அந்த தரிசனத்தின் வெளிப்பாடுகளையும் அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். ஸோ 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆவிக்குள்ளாக ஆகும்போது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. ஆவிக்குள்ளாக நாம் நிரப்பப்படும் போது தேவனுடைய அந்த சத்தத்தின் தரிசனத்தை நாம் கண்களால் காண முடிகிறது. நாம் ஆவிக்குள்ளாக நிரப்பப்படும் போது இந்த தரிசனத்தின் அர்த்தத்தை, தரிசனத்தின் வெளிப்பாடுகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த 3 தான் யோவான் பெற்றிருந்தார். ஆகையால் தான் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அவன் பிரகாசித்தான் என்பதை நாம் அறிவோம். ஸோ இங்கு பார்க்கிறோம் சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை ஆவிக்குள்ளாகிறதுனாலே கேட்பது நிமித்தமாக தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. அந்த தரிசனம் என்ன என்று பார்ப்போமானால், 7, அதாவது in his right hand he held 7 stars and sharp 2-edged sword from his mouth. His face was like the sun shining in full strength. So 7 கரங்கள் என்பது 7 நட்சத்திரங்களை குறிக்கிறதா இருக்கிறது. 7 நட்சத்திரங்களை பார்க்கிறான். வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற பலனுடைய முகமாய் காணப்பட்டதையும் அவன் பார்க்கிறான். 3 விதமான தரிசனம். இங்கு ரெவலேஷன் அல்ல வெளிப்பாடு என்ன என்று பார்ப்போமானால், அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகள், 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள், 7 நட்சத்திரங்களும் 7 தூதர்கள், தேவ தூதர்கள். ஸோ இதுதான் அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு. அது மாத்திரமல்ல, இங்கே கர்த்தர் யோவானோடு பேசும்போது, லார்ட் செட் டு ஹிம்,
I hold the keys of death and Hades. It means victory over death and his dominion over after the life. ஸோ அப்போது 7 திறவுகோலை உடைய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், பரலோகத்துக்கும் அதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராய் அவர் வெளிப்படுகிறார். அது எதை காட்டுகிறது என்று பார்ப்போமானால் ஜெயத்தை காட்டுகிறது. என்ன ஜெயம்? மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் உள்ள ஒரு ஆளுகையை, ஒரு ஜெயத்தை காட்டுகிறது. ஆகையால் தான் மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே காணும் என்று சொல்லத்தக்கதாய் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். ஆகவே இந்த வெளிப்பாடுகளை எப்படி பெற்றுக்கொண்டான், இந்த தரிசனத்தை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று பார்ப்போமானால், யோவான் ஆவிக்குள்ளாக நிரம்பிக் கொண்டிருந்தபடியினாலே தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க வைத்திருக்கிறார். தேவன் சத்தம் கேட்டது மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கிற தரிசனத்தையும் கண்ணால் கண்டிருக்கிறான். அதை கண்ணால் கண்டது மாத்திரமல்ல, அந்த தரிசனத்தின் அர்த்தத்தையும் வெளிப்பாட்டையும் அதனுடைய ரகசியங்களையும் அவன் புரிந்து கொள்ள முடியாத கர்த்தர் வெளிப்பாட்டு வரத்தை அவனுக்கு கொடுத்து வார்த்தையின் மூலமாக புரிய வைத்திருக்கிறார். ஸோ இத்தனை காரியங்களும் நாம் ஆவிக்குள்ளாக ஆகும்போது நமக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாய் இருளில் உள்ள ஸ்தலங்களை நாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வெளிச்சமாக இருப்போமானால் நம்முடைய வெளிச்சம் அந்த இருளிலே பிரகாசிக்கும். தூங்குகிற நாம் மரித்தோரை விட்டு எழும்பும்போது நாம் கண்டிப்பாக பிரகாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லத்தக்கதாய் தொடர்ந்து நாம் பிரகாசிக்கத்தான் செய்வோம். ஆகவே இத்தனை பிரகாசமும்